ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறது கிளாஸ் 10th சிபிஎஸ்இ என்சிஆர்டியில் இருக்கிற எக்ஸசைஸ் 5.1. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல செகண்ட் சப்டிவிஷன் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலி இதுல கொடுத்திருக்கிற எந்தெந்த சிச்சுவேஷன் ஃபார்ம்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் செக் பண்றோம். ஓகே, ஸோ அப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வெர்பல் சிச்சுவேஷனை லிஸ்ட் ஆஃப் நம்பரா நியூமரிக்கல் சீக்வன்ஸா மாத்திக்கிறோம். ஓகே, ஸோ சீக்வன்ஸா மாத்திட்டு எப்ப அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லுவோம்? ஒவ்வொரு டேர்மும் ஆட்ஸ் வித் அ காமன் டிஃபரன்ஸ், ஒரு சேம் நம்பர் ஆஃப் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் செட் டு பி அன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லிடுவோம். ஓகே, ஸோ அப்ப இப்ப கொடுத்திருக்க கண்டிஷனை நம்ம செக் பண்ணுவோம். இதுல என்ன கொடுத்திருக்கு? the amount of air present in a cylinder, அதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, when a vacuum pump removes 1/4 of the air remaining in the cylinder at a time. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஓகே, இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் டு மேக் மிஸ்டேக். கேள்வி என்னது? ரிமைனிங் இன் தி சிலிண்டர் அட் அ டைம். ஓகே, ஸோ இப்போ இனிஷியலா சொல்யூஷன் இனிஷியலா வந்து let the volume of air be y. ஓகே, ஸோ y amount of volume வந்து அதுல இருக்கு அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எதுல? அந்த சிலிண்டர்ல. ஓகே, ஸோ சிலிண்டர்ல y அமௌண்ட் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வேக்யூம், ஃபர்ஸ்ட் டைம் வேக்யூம் பண்றப்ப என்ன ஆகுது? yங்கிற அந்த டோட்டல் அமௌண்ட்ல இருந்து 1/4 ரிமூவ் ஆகுது. எவ்வளவு ரிமூவ் ஆகுது? 1/4 ஆஃப் வாட்? இங்க கொடுத்திருக்கான் பாரு, 1/4 ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் தி சிலிண்டர். அப்போ 1/4 ஆஃப் ஆல்ரெடி ஏர் இப்ப எவ்வளவு இருக்கு? y அமௌண்ட் இருக்கு இனிஷியல் கேஸ்ல. ஸோ அப்போ y. அப்ப இது எப்படி எழுதலாம்? y மைனஸ் y/4. அதாவது இனிஷியலா என்கிட்ட எவ்வளவு இருக்கு? வால்யூம் y இருக்கு. ஓகே, சோ y அமௌண்ட் இருக்கு. அந்த y ல இருந்து 1/4 ஆஃப் y ரிமூவ் ஆகுது. y ஏன் இதனால ஏன் இங்க வந்து 1/4 ஆஃப் y அப்படின்னா இனிஷியலா எவ்வளவு இருக்குதோ அந்த இருக்கிறதுல 1/4. ஓகே, அப்ப என்கிட்ட ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்கு? ஃபர்ஸ்ட் கேஸ் தான் நான் பாக்குறேன். ஓகே, அப்ப ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்கு? y அமௌண்ட் என்கிட்ட இருக்கு. ஓகே, சோ இந்த y அமௌண்ட் என்கிட்ட இருக்கிறனால அதுல 1/4 வேக்யூம் ரிமூவ் பண்ணுது. ஓகே, சோ அப்போ y மைனஸ் y/4. இதை எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? 4y மைனஸ் y/4 which is 3y/4. ஓகே, சோ இதுதான் ஃபர்ஸ்ட் வேக்யூம். இப்ப செகண்ட் வேக்யூம். செகண்ட் டைம் வேக்யூம் பண்றப்ப என்ன கிடைக்கும்? செகண்டா இப்ப எவ்வளவு இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் வேக்யூம் பண்ணப்ப ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு? இவ்வளவுதான் இருக்கு பாக்கி. சோ அப்ப அதுல இருந்தானே காத்த ரிமூவ் பண்ண முடியும். 3y/4ல இருந்து காத்த ரிமூவ் பண்ணணும். எவ்வளவு காத்து ரிமூவ் ஆகுது? 1/4 ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் தி சிலிண்டர். ஓகே, இப்ப ஆல்ரெடி நம்ம வந்து 1/4 y ரிமூவ் பண்ணிட்டோம். அப்ப பாக்கி எவ்வளவு காத்து இருக்குது உள்ள? 3y/4 தான் காத்து உள்ள இருக்கும். சோ அப்ப அந்த 3y/4ல இருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் ரிமூவ் பண்ணுதுன்னா 1/4 ஆஃப் ரிமைனிங். ஸோ ரிமைனிங்ல ஆல்ரெடி எவ்வளவு இருக்கு? உள்ள 3y/4 இருக்கு. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 3y/4 மைனஸ் 3y/16. 4 into 4 16. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எல்சிஎம் எடுத்தோம்னா என்னது? 16. ஸோ அப்போ இங்கே இன்டூ 4 இங்கே இன்டூ 4 பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 12y மைனஸ் 3y/16 which is nothing but 9y/16. okay, so பாக்கி எவ்வளவு இருக்குது? 9y/16 will be the remaining amount. இதே செகண்ட் வேக்யூம். இப்ப அடுத்து தேர்ட் வேக்யூம். தேர்ட் வேக்யூம் பண்றப்ப லெஃப்ட் ஓவர் ஏர் எவ்வளோ? இவ்வளவுதானே இருக்கும் பாக்கி. சோ அப்ப 9y/16 மைனஸ் 1/4 ஆஃப் ரிமைனிங். ரிமைனிங் தான் உள்ள இருக்கிறது தான். உள்ள இருக்கிறது எவ்வளவு இருக்கு? இப்ப 9y/16 உள்ள இருக்குது. ஓகே, சோ அப்ப இத நம்ம கால்குலேட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? 9y/16 9y/16
minus 3y by 9y by 32. Okay, 9y by 32. So அப்ப இது என்ன ஆகும்? Into 2 times into 2 times. ஏன்னா LCM is 32. So அப்ப into 2 times பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 9 2s are 18y minus 9y, which is equal to என்னது? 9y by 32. Okay. So இப்ப இதுதான் நான் என்ன பண்ண போறேன்? Simplify பண்ணி கண்டுபிடிக்க போறேன். இப்ப list of numbers arrange பண்ணுவோம் பாப்போம். 3y by 4, 9y by 16, 9y by 32. இந்த மாதிரி போகுது. Okay. So இந்த மாதிரி it will be going on. Right? சரி, இப்ப பாக்கி என்ன வருது? So இப்ப இத நம்ம வந்து list of sequence கொடுத்துட்டோம். இப்ப இந்த list of sequenceல இருந்து நான் first என்ன பண்ணணும்? first இன்னொன்னு விட்டுட்டேன் பார். இனிஷியலா கேஸ் என்ன இருந்துச்சு? y கேஸ். y amount இருந்துச்சுல்ல. So அப்ப y அதுல இருந்து 1/4 ரிமூவ் பண்றப்ப 3y by 4, அதுல இருந்து 1/4 ரிமூவ் பண்றப்ப 9y by 16, அதுல இருந்து 9y by 32. So அப்ப இனிஷியலா நம்ம இந்த தேர்ட் கேஸ் கூட நீ போட தேவையில்லை. இந்த தேர்ட் கேஸ் கூட வேண்டாம். வேணும்னா நீங்க போட்டுக்கலாம், நோ இஷ்யூஸ். நம்மளுக்கு டைம் சேவ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் D1 என்ன பண்ணுவோம்? வில் பி செக்கிங் வித் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ். இந்த ரெண்டு டூ டேர்ம்ஸுக்கும் A2 minus A1, 3y by 4 minus y. 3y by 4 minus y என்னது? again LCM becomes 3y minus 4y by 4. Okay. So இதுக்கு என்ன வரும்? minus 1y by 4. So D1 என்ன வருது? minus 1y by 4. இப்ப அடுத்து D2 நான் என்ன பண்ணணும்? அடுத்த ரெண்டு டேர்முக்குரிய டிஃபரன்ஸ் A3 minus A2. A3 என்னது? 9y by 16 minus 3y by 4. again இப்ப LCM எடுக்கணும். LCM என்னது? இங்க 16. அப்ப into 4 பண்ணணுமா? இங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, இது அப்படியே இருக்கும். அப்ப 9y. 3 into 4 என்னது? minus 12y. அப்ப இது எவ்வளவு வருது? minus 3y by 4. ஓகே. சோ இப்ப D1 D2 வேல்யூ பாருங்க. இது D1 ஓட வேல்யூ minus 1 by 4y. இங்க என்ன இருக்கு? minus 3y by 4. அப்ப இந்த D1 D2 என்னவா இல்ல? ஈக்குவலா இல்ல. ஓகே. since D1 not equal to D2 implies it is not an AP. so இது ஒரு AP இருக்க என்னது? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா APனா லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்ல என்ன இருக்கணும்? சேம் டிஃபரன்ஸா இருக்கணும். இங்க சேம் டிஃபரன்ஸ் இருக்கா? இல்ல. ரெண்டு டிஃபரன்ஸ் என்னது? சேமா இல்ல. சோ அப்ப ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் பிரேக் ஆனாலும் it is not an AP. அப்ப கொடுத்திருக்க கண்டிஷனுக்கு இந்த சீக்வன்ஸ் does not forms an AP. ஓகே. சோ ரீசன் ஏன் அப்படின்னு கேட்டா, டிஃபரன்ஸ் ஆஃப் 1 is not equal to டிஃபரன்ஸ் ஆஃப் 2. அதாவது இந்த வேல்யூ என்னது? சேமா இல்ல. these two values are not equal. அதனால it is not an AP. ஓகே. சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த வெர்பல் ப்ராப்ளம்ஸ் எடுத்தோன்னே இனிஷியலா வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அப்ப நீங்க இனிஷியலா வந்து படிக்கிறப்ப பாக்கி ப்ராப்ளம்ஸ், இந்த எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருக்கிற பாக்கி ப்ராப்ளம்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் உரிய வேர்ட் ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இந்த ப்ராப்ளம்ஸ் புரியும். ஓகே. அவ்வளோ ஈஸி கான்செப்ட், இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். ஓகே. ஸோ அதை முடிச்சுட்டு இங்க வாங்க, இட் வில் பி கிளியர் ஃபார் யூ. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Better share to your friends, subscribe and support with Learn Max easier. Thank you.